வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்னைக்கு மல்லாட்ட பயிறு, அதாவது வேர்க்கடலை போட்டு குழம்பு செய்ய போகிறோம். கடலூர் பக்கம்லாம் மல்லாட்ட பயிர் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அங்கே இந்த மாதிரி குழம்பு வைப்பாங்க. பொதுவாக புளிக்குழம்பு வைப்பாங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் வேறு மாதிரி குருமா சாயலில் மல்லாட்ட பயிர் போட்டு குழம்பு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த காணொலியில் போயிட்டு இந்த மாதிரி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்ப்போம். ஒரு பிடி அளவுக்கு நாட்டு வெங்காயம் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் அளவுக்கு, தேங்காய் 3 கீத்து, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், தக்காளி பழம் 1, சீரகம் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தேவைப்படும், கடுகு ஒரு தேக்கரண்டி, அதுக்கப்புறம் பச்சை மல்லாட்ட பயிறு, வறுத்த மல்லாட்ட பயிர் ரெண்டுமே தேவைப்படும். பச்சை மல்லாட்ட பயிறு நம்ம உரிச்சு எடுத்துக்கிட்டு அது மாதிரி வேக வச்சு எடுத்தாலும் சரி, இல்லைன்னா பச்சையாகவே கடையில் கிடைக்கும், உரிச்ச பயிரே கிடைக்கும். அதை வாங்கி லேசாக உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது தவிர ஒரு 4 தேக்கரண்டி, ஒரு பிடி அளவுக்கு கொஞ்சமாக வறுத்த மல்லாட்ட பயிறு. அப்படி வறுத்த மல்லாட்ட பயிர் இல்லைன்னா பச்சை பயிரை லேசாக சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது தவிர உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி கொஞ்சமாக, குழம்பு மிளகா பொடி ஒரு 3 தேக்கரண்டி அளவுக்கு தேவைப்படும். முதல்ல ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சட்டியில். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, இங்கே மழை சாரல் அடிக்குது, கடுகு வெடித்து அடங்கினதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததா தக்காளி பழம் சேர்த்துடலாம். அப்படியே ஊசி தூரல் மாதிரி போடுது, தட்டை எப்படி இருக்கு பாருங்க. தக்காளி பழம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 3 தேக்கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகா பொடி. இந்த குழம்பு மிளகா பொடி எப்படி அரைக்கணும்னு ஏற்கனவே இன்னொரு காணொலியில் போட்டிருக்கிறேன். இந்த மிளகாப்பொடி போட்டிங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஒரு கலக்கி விட்டுருங்க. நம்ம அவிச்சு வச்சிருக்கிற மல்லாட்டையை இதில் சேர்த்துடலாம். இந்த தண்ணி சேர்க்கறது ரொம்ப நல்லது. இதில் தான் நிறைய சத்து இருக்கும், மல்லாட்டையோட சத்துலாம். அதை வீணாக்காமல் குழம்புல சேர்த்துக்கோங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அந்த பயிர் அவிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்புல போட்ட மிளகாத்தூள் ஒரு கொதி வரணும், இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். அது கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சீரகம், இந்த மல்லாட்ட பயிறு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், மல்லாட்ட பயிறு, சீரகம் இது 3த்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டுருங்க. அந்த தேங்காயெல்லாம் ஊற்றுனதும் ரசம் கொதிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். மல்லித்தழையை போட்டுட்டு குழம்பை இறக்கிடலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கருத்துப்பட்டியில் பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.